எண்ணங்கள் வந்து மத்தவங்களுக்கு வந்து வரக்கூடாது. அந்த ஒரு வருடம் ஒரு புதுசா வந்து பாத்தீங்கன்னா மாறணும். அடுத்த இந்த வருடம் மாதிரி அடுத்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா செவுத்துக்கெல்லாம் வெள்ளை அடிப்பாங்க. அது தை நோம்பியானா வெள்ளை அடிச்சுடுவான். அப்ப அந்த ஒரு புதிய மாற்றம் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கக்கூடாது. ஒரு புதிய மாற்றம் வந்து வரணும் அப்படிங்கறதுக்காக புது இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அடிச்சு வைக்கிறாங்க. இப்ப வந்து எல்லாருமே எல்லா பக்கமே வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிடறான். சுண்ணாம்பு அடிக்கிறது அப்படிங்கிறது பழைய பதிவுகளை போக்குறதுக்காக தான் அது வந்து பயன்படுது. இப்போ ஒரு 4-5 வருஷம் கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையா ஒரு காசு பொருளாதார ரீதியா கஷ்டமா இருந்தாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ள அடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வெள்ள அடிச்சாதான் சுண்ணாம்பு அடிக்கணும்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு அப்படிங்கிறது ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கிறது. ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு பண்றது. நீங்க நினைக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களுமே உங்க சுவத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா பதிவாகும். உங்களுடைய மனப்பதிவுகள், எண்ணப்பதிவுகள் எல்லாமே உங்க சுவத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா பதிவாகும். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது சுத்தமாகறதுக்காக சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்றான். இதே வைத்தியத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒருக்காவது பேதி மாத்திரை சாப்பிடணும், வயிறை வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லி வைக்கிறாங்க. இதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்துல 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலநிலை மாறுது. உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படிங்கிறது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறுது. அதே உட்பிரிவுகளா பிரிச்சீங்கன்னா மொத்தம் 6 வகையான பிரிவுகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப ஜோதிட சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை ஒன்று தொடர்புடையதுதான். தொடர்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுக்கணும். கான்செப்டோட புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். நிறைய பேச முடியும். நிறைய விஷயங்கள் கத்துக்கவும் முடியும்.